everyone, so welcome to this video. நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோல டாப் 50 ராங் நம்பரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ராங் நண்பர்கள் மாதிரி இந்த ராங் நம்பர் நம்மளை பிஓல அப்படியே அடிச்சு விட்டுரும். 5 கொஸ்டின் கேட்பானுங்க. அதுல வந்து நம்ம 2-3 போடுறதுக்குள்ளேயும் டைமே வந்து போயிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன். எப்படி நம்ம ராங் நம்பரை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஷாரா சொல்லுவேன். நெக்ஸ்ட் வர பிஓல ராங் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா 4 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா அடிப்பீங்க. ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுது ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா 5 கொஸ்டினையும் கண்டிப்பா நீங்க வந்து அடிக்க முடியும். ஸோ அவ்வளோ அளவு கான்ஃபிடென்ட்டோட இந்த சம்ம வந்து நான் நடத்த போறேன். 50 கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. எப்போ அப்படின்னா எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கா ஒரு லைக்கா போட்டு விட்டுருங்க. சரியா? ஃபர்ஸ்ட், இந்த ராங் நம்பர் அப்படின்றது பேங்க் எக்ஸாம்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் கேட்டுட்டு இருந்தான். இப்ப பார்த்தா எப்பயுமே இதெல்லாம் கேட்கிறான். லைக் நீங்க ஒரு ஐபிபிஎஸ் பிஓ வந்து எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி, ஐபிபிஎஸ் பிஓ எழுதினாலும் சரி, அதே மாதிரி எஸ்பிஐ பிஓ எழுதினாலும் சரி, அதே மாதிரி நீங்க ஏஓ எக்ஸாம், எல்ஐசி ஏஓ, இந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதுல எல்லாத்துலயும் நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரிலிம்ஸ்லயே, ஓகே, ப்ரிலிம்ஸ், நம்மளுடைய ப்ரிலிம்ஸ்லயே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ராங் நம்பர் தான். இப்போ ஒரு சில நேரங்கள்ல இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் சரி, ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்லையுமே என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராங் நம்பர் வந்து கேட்கறாங்க. சரி சார், அப்ப ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நீங்க ராங்காவே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ராங் நம்பர்னா என்ன சார் அப்படின்றத வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், நமக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருப்போம் மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னா ஒன்று படிச்சிருப்போம். இப்போ மிஸ்ஸிங் நம்பர்னா என்ன, ராங் நம்பர்னா என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கானா? ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே மிஸ்ஸிங் நம்பர்னாலும் ஒன்று தான், ராங் நம்பர்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பானுங்க. இப்போ இந்த இடத்துல ஏ அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேப் விட்டு இந்த இடத்துல பி, இந்த இடத்துல சி, இந்த இடத்துல டின்னு கொடுத்துருப்பான். இதுல வந்து கேப்பே விட மாட்டான். ஏ பி சி டின்னு விட்டுட்டு இதுல ஏதாவது ஒன்று வந்து தப்பா இருக்கும். அந்த தப்பானது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாஜிக் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த லாஜிக்கை வந்து நீங்க வேற எங்கேயும் தேடக்கூடாது. போய் வேற எங்கேயாச்சும் இதுக்கு வந்து டிஃப்ரெண்டான அப்ரோச் இருக்கா அப்படிலாம் தேடக்கூடாது. நம்ம மிஸ்ஸிங் நம்பருக்கு என்ன பண்ணோமோ அதே லாஜிக்கை தான் இங்க வந்து அப்ரோச் பண்ணோம். மிஸ்ஸிங் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே லாஜிக்கை தான் நம்ம இங்கேயும் வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, முதல்ல நம்ம என்ன சார் பண்ணணும், நீங்க ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சாலும் சரி, ஒரு ராங் நம்பர் கண்டுபிடிக்க போனாலும் சரி, நீங்க ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்க போனாலும் சரி, ஒரு ராங் நம்பர் கண்டுபிடிக்க போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப்பு டிஃபரன்ஸ், ஃபைண்டிங் டிஃபரன்ஸ். இதை மட்டும் நீங்க வந்து இம்பார்ட்டன்டா பண்ணுங்க. டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன சார் லாபம் அப்படின்னா, 90% கொஸ்டின் வந்து இந்த டிஃபரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லயே நமக்கு முடிஞ்சிடும். 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அதாவது இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 47, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 52, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 52, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 61 அப்படின்றதுனா, ஃபர்ஸ்ட் 47க்கும் 48க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 1. அடுத்து 48க்கும் 54க்கும் இடையில, சரி 52க்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 4. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9. அப்போ 1 4 9 அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிஃபரன்ஸ்ல எத்தனை லாஜிக் வந்து இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்ல என்னென்ன லாஜிக் வந்து உள்ள வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாஜிக் நம்பர் 1, டிஃபரன்ஸ்லயே நமக்கு எத்தனை லாஜிக் வந்து வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா கியூப் வரலாம். ஸ்கொயர் வரலாம், அப்படி இல்லைன்னா கியூப் வரலாம். இப்போ இங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், இது 1 ஸ்கொயர், இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர், இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர். கரெக்டா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இப்படி வந்து போகுதா? இப்போ இதான் ஸ்கொயரு கியூப். இதுல கியூபும் வந்து வரலாம். அதுக்கப்புறம் இதுல 2வது லாஜிக் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட 2வது லாஜிக். இப்போ இதோட 2வது லாஜிக் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஸ்கொயரோட ஒரு அடிஷன், ஸ்கொயரோட ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், கியூபோட ஒரு நம்பரை ஆட் பண்ற மாதிரி கேட்கலாம்.
ஸ்கொயரோட ஒரு நம்பரை நமக்கு வந்து ஆட் பண்ற மாதிரி கேட்கலாம், இல்லைன்னா கியூபோட ஒரு நம்பரை ஆட் பண்ற மாதிரி கேட்கலாம். அந்த ஆடிங் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா +1 இருந்திருக்கலாம், +2 இருந்திருக்கலாம், இல்ல +3 இருந்திருக்கலாம், whatever it is. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கலாம், நமக்கு +1 +2 +3 அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கலாம். ஆர் நமக்கு என்ன பண்ணா இந்த இடத்துல சப்ராக்ஷனும் வந்திருக்கலாம். ஆர் நமக்கு என்ன வந்திருக்கலாம் அப்படின்னா இங்கேயும் வந்து சப்ராக்ஷனும் வந்திருக்கலாம். ஓகே, டிஃபரன்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸுக்கே என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ், ஒரு ஸ்கொயரு கியூப் இது எதுவுமே வந்து மாட்டல அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டாவது வர டிஃபரன்ஸ், இந்த செகண்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு வேல்யூவா இருக்கும். செகண்ட் டிஃபரன்ஸ் நமக்கு எப்படிப்பா இருக்கும், ஒரு காமன் வேல்யூவா இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது, ஒரு காமனான ஒரு வேல்யூவா வரும். இப்ப 2 டிஃபரன்ஸ் வந்தா எல்லா இடத்துலயும் 2 2 வரும், 3 வந்தா 3 3 வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது என்னவா வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு நேச்சுரல் நம்பரா வந்திருக்கும். ஓகே, அப்படின்னா நேச்சுரல் நம்பரா அது கன்செக்யூட்டிவ் நம்பர், அடுத்தடுத்த நம்பரா வந்திருக்கும், ஒரு கன்செக்யூட்டிவ் நம்பரா நமக்கு வந்திருக்கும். ஓகேவா, இது டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்க்கான லாஜிக். இப்போ டிஃபரன்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் லாஜிக்கும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாஜிக் வந்து இருக்கும். மல்டிபிள், ஓகே, மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 3 அந்த மாதிரி இருக்கும். இந்த மல்டிபிளோடய நமக்கு யார் வருவா அப்படின்னா அடிஷன் அப்படி இல்லைன்னா சப்ராக்ஷன் வந்து வருவாங்க. இது டிஃபரன்ஸ் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, இது முக்கியம். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் டிஃபரன்ஸ் எப்போ சார் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் ஆர் நியரஸ்ட். ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு லாஜிக் இப்போ சார் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இப்படி நீங்க டிஃபரன்ஸ் எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு நியரா இருக்கும்போது, ஸோ அது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட் வேல்யூவா இருக்கும்போது, அல்லது நியர்பை வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். நியர்பை ஒரு வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணலாம். சார் நியர்பை வேல்யூ வந்து இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு எது பிறக்குது அப்படின்னா கான்செப்ட் நம்பர் 2 வந்து பிறக்குது. கான்செப்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா டைரக்டா மல்டிபிள். டைரக்டா நமக்கு என்ன வந்திருக்கும், மல்டிபிள் வந்திருக்கும். இப்போ டைரக்ட் மல்டிபிள் நம்ம எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம வந்து பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்க வந்திருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பரையும் நம்ம லாஸ்ட் நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து லாஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ, ஒரு பிக்கஸ்ட் வேல்யூவா போறப்ப ஒரு இங்க வந்து பாருங்களேன், இப்ப இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து 1024 இருக்கு. அப்ப 2 எங்க இருக்கு, 1024 எங்க இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு என்ன லாஜிக் தான் வந்திருக்கும் அப்படின்னா மல்டிபிள் லாஜிக் தான் வந்திருக்கும். இதான் யோசிக்கக்கூடிய தன்மை. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பெரிய வேல்யூவா இருந்துச்சுன்னா டப்புன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் வந்து யோசிச்சிடலாம். அடுத்து இந்த மல்டிபிள்லேயே நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா மல்டிபிள் அடிஷன் வந்து வரலாம், மல்டிபிள் வந்து சப்ராக்ஷன் வந்து வரலாம். மல்டிபிளே அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து வரலாம். அந்த அடிஷன் சப்ராக்ஷன் நமக்கு யாரா கூட இருக்கலாம், ஸ்கொயர் வேல்யூவாகவும் வரலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வேல்யூ கூட வரலாம். அந்த அடிஷன் சப்ராக்ஷனாக நமக்கு என்ன வரலாம், ஸ்கொயர் வேல்யூவும் வரலாம் அல்லது கியூப் வேல்யூவும் வரலாம். சரி, இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் கேப்ஸ். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹையஸ்ட் கேப். இதை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ அதே இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். இப்போ டிவிஷன் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் அட் எனி எண்டு ஏதாச்சும் ஒரு எண்டில் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்திருக்கும். எண்டுனா என்னது, ஒன்று இந்த பார்ட்டா இருக்கலாம், இல்லை இந்த பார்ட்டா இருக்கலாம். இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க, இல்லை இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்லேருந்து கம்பேர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்டை கம்பேர் பண்ணுவோம், இல்லை லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணுவோம். அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப சின்ன நம்பரா மாறுச்சு அப்படின்னா அங்க என்னதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னா டிவிஷன் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த டிவிஷனோடய யார் வரலாம் அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் வந்து வரலாம். இது கான்செப்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து தேர்ட் கான்செப்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன சார் கான்செப்ட் வந்து இருக்கு அப்படின்னா இருக்குங்க. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்திருக்கும். ஃபோர்த் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது ஒரு இடத்துல வந்து ப்ளஸ் இருக்கும். இப்போ ஊடால வந்து இப்போ வந்து ப்ளஸ்ஸு
அதுக்கடுத்து ப்ளஸ், ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளஸ். இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து வருது. ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி பேட்டர்ன்ல வரும். அப்படின்னா என்ன, ஒரு நம்பர் பாசிட்டிவ், அடுத்த நம்பர் பாசிட்டிவ், இன்னொரு நம்பர் நெகட்டிவ், இப்படிப்பட்ட பேட்டர்ன்ல வருது அப்படின்னா, அதாவது இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா +10 பிளஸ், அதாவது இங்க ஃபுல்லாமே பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும். அதாவது 10, 20, -3 +5 இப்படி வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னா, ஃபேக்டோரியல் லாஜிக் வந்து இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 1 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் வந்து இருக்கும். அதோட சேர்ந்து நமக்கு யார் வந்து வேலை பார்ப்பா அப்படின்னா, அடிஷன் சப்ராக்ஷன் வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த அடிஷன் சப்ராக்ஷன் யாராவும் இருக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் கியூபா கூட இருக்கலாம். இப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஸ்கொயர் கியூபா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? எனிபடி? யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? எனிபடி 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன சொல்ல முடியுமா? 0 ஃபேக்டோரியல் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு, 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? 1. சரி, இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து கான்செப்ட் நம்பர் 5. கான்செப்ட் நம்பர் 5ல என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் நம்பர், அடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாடரேட் நம்பர், அப்படி கலந்து இருக்கு, ரேண்டமா இருக்கு, கலந்து இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிவ் கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுவோம்? அல்டர்னேட்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 விட்டு 1, இந்த ஸ்மாலோட கம்பேர் பண்ணுவேன், பிக்கோட கம்பேர் பண்ணுவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்மாலோட கம்பேர் பண்ணும், பிக்கோட கம்பேர் பண்ணும் அப்படின்ற அல்டர்னேட்டிவ் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து 5வது கான்செப்ட் வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கான்செப்டோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. 6வது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி படிப்போம். டிக் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, × 0.5 × 1 × 1.5 × 2.5 அல்லது × 2 × 2.5ன்னு போகும். ஆர்எல்ஸ் × 0.5 × 1 × 2 × 3 இப்படியும் போகும். ஆர்எல்ஸ் × 0.5 × 1.5 × 2.5 × 3.5 × 4.5ன்னு போகும். இதோட சேர்த்து நமக்கு யாரும் வருவாங்க அப்படின்னா, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனும் வருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிக் மெத்தட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 6 3 ஓகே, 3 4.5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம், 6ஓட பாதி வந்து 3, அப்போ என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல? × 0.5. ரைட்டா? அதுக்கடுத்து 3 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 3, அடுத்து 3 × 1.5. புரியுதா? அப்ப சேம் நம்பர், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சேம் நம்பர் ரிப்பீட் ஆகும். சேம் நம்பர் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் ஆகும். சேம் நம்பர் இஸ் ரிப்பீட்டிங் வித் நியரஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது நமக்கு கண்டிப்பான முறையில் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிக் மெத்தடாக இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் இங்கே 6 மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். இந்த 6 மெத்தடை வச்சு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு 50 ராங் நம்பர் எப்படி அப்ரோச் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதோ, உங்களுக்கான கேள்வி. ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இருந்து பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 499, 491, 464, 400, 275, 59. ஓகேவா? 59ன்னு போகுது. சரி, இப்போ ஆக்சுவலாக இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 491, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 464, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 400, அதுக்கப்புறம் நமக்கு வந்து 275, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 59 அப்படின்னு போகுது. நெக்ஸ்ட் நமக்கு எப்படி போகுது? 59ன்னு போகுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரும் நமக்கு எப்படி இருக்கு? எல்லாமே நியரஸ்ட். இங்கே வரைக்கும் நியரஸ்ட், இங்கே மட்டும் தான் நியரஸ்ட் கிடையாது. அப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நியரஸ்ட் வந்தாலே நம்மளுடைய கான்செப்ட் நம்பர் 1க்கு வந்து போயிருங்க.
கான்செப்ட் நம்பர் 1ல நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நியரஸ்ட் வருது அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த லாஜிக்கை இப்ப நீங்க வந்து இங்க வந்து யூஸ் பண்ணுங்க, அந்த லாஜிக்கை இங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -8. ஓகே, -8 சரியா. 499ல இருந்து 499 கழிச்சோம்னா -8. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து பாருங்க, இங்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 -27. இப்ப டிஃபரன்ஸை பார்த்தோன்னே நம்ம இன்னொரு லாஜிக் வந்து படிச்சிருக்கோம். அந்த டிஃபரன்ஸ் நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்கொயர் கியூபா இருக்கலாம், அந்த ஸ்கொயர் கியூப்ல நமக்கு என்ன வந்திருக்கலாம், அடிஷனும் வந்திருக்கலாம், சப்ராக்ஷனும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடுவோமா. இப்ப இங்க பாருங்க, இது வந்து எதோட கியூபு, 2 கியூபு, இது எதோட கியூபு, 3 கியூபு. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, 2 கியூப் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 கியூப் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -64 வந்திருக்கணும். அதுதான் நமக்கு என்னது, 4 கியூபோட வேல்யூ. எப்படி லாஜிக். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -125 வந்திருக்கும். அதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கியூபு. அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கணும், 6 கியூப் வந்திருக்கணும். 6 கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 216. ஓகேவா. இப்ப இங்க 464ல இருந்து -64 போச்சா 400 கரெக்ட் தான். அதே மாதிரி 400ல இருந்து 125 சப்ட்ராக்ட் பண்ணா 275 கரெக்ட் தான். 275ல இருந்து 256 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும், 9, 5. இதுவும் வந்து கரெக்ட் தான். இப்ப எல்லாமே எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் டேர்ம்ஸ் ஆர் கரெக்ட். ஆல் டேர்ம்ஸ் ஆர் கரெக்ட். இதுல வேற ஏதாவது வித்தைய பண்ணனா, எதுவுமே பண்ணல. நான் மிஸ்ஸிங் நம்பர்ல நான் என்ன பண்ணிருக்கேனோ அதே லாஜிக்கை தான் இங்க வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நியரஸ்டா இருக்கிறதுனால என்ன கண்டுபிடிச்சிட்டேன், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பரா, வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் சம் வந்து பேர்லாம் ஆல் டேர்ம்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டினால தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, இந்த கொஸ்டினை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. டப்புன்னு நம்மளால பண்ணாதீங்க, டப்புன்னு பண்ணாதீங்க, யோசிச்சு பண்ணின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன இருக்கு, 7 ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8361, 8000 கிட்ட வந்து போயிருச்சு. அப்போ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து பிக்கஸ்ட் நம்பர் வந்து போயிருக்கு. அப்ப இங்க மணி சார் என்ன சார் உங்களுக்கு லாஜிக் வந்து சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா மல்டிபிள் சொன்னேன்னா, ஒரு ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும், மல்டிபிள் வந்து இருந்திருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நம்ம வந்து மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நம்ம வந்து மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். முதல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க கவனிங்க, 7 வந்து இருக்கு, இங்க வந்து 27 வந்து இருக்கு. இப்ப 7ல இருந்து நான் 27 வந்து போனோம் அப்படின்னா, 7ல இருந்து 27 வந்து போனோம் அப்படின்னா 2 விதமா போகலாம். ஒன்னு எப்படி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 × 3 + 6 வந்து பண்ணலாம். பிகாஸ் 21 + 6 வந்து பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 27 வந்து கிடைச்சிருக்கும். பட் அதே மாதிரி இன்னொரு விதமா எப்படி நம்ம வந்து போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 × 4 - 1 வந்து பண்ணலாம். அப்பனா என்ன வந்திருக்கும், 28 - 1 வந்து பண்ணாலும் எனக்கு 27 வந்து கிடைச்சிருக்கும். 2 மல்டிபிள், ஒன்னு 3 மல்டிபிள், இன்னொன்று வந்து 4 மல்டிபிள். சரி, இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 93 வந்திருக்கு. 93 இப்போ நார்மலா நினைச்சு பாருங்க, 27ல இருந்து இந்த 27ல இருந்து நான் 93 வந்து போனோம், 27ல இருந்து 93 வந்து போனோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் நான் 9ஐயும் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதே தான் 2 டேர்மும் வரும். ஒன்னு என்ன பண்ணுவேன், இந்த 27 நான் 3ஆல மல்டிபிள் பண்ணுவேன். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப்ல நான் என்ன பண்ணுவேன், இந்த 27 நான் வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணுவேன். ஓகே, இப்போ 27 நான் 3ஆல மல்டிபிள் பண்றேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 21, ரிமைண்டர் வந்து 2, அதுக்கப்புறம் 81 வந்து கிடைச்சிருக்கும். ரைட்டா, 81 வந்து கிடைச்சிருக்கும். ரைட்டா, இப்போ 81 + வந்து பண்ணா என்ன பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 93 வந்து கிடைக்கும். +12 வந்து பண்ணா எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், +12 வந்து பண்ணிடுறேன். இப்ப இதே இது இங்க 4 மல்டிபிள் யோசிக்கிறேன். இப்ப இதே இது நான் வந்து 4 மல்டிபிள் நான் வந்து பண்றேன். அப்பனா எனக்கு என்ன வந்திருக்கும், 28 மிச்சம் 2, 8 + 2 எவ்வளவு அப்படின்னா 10. ஓகே, எனக்கு மைனஸ் என்ன பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 93 வந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் 1 தான் வந்து பண்ணியிருக்கேன். அப்ப இங்க வந்து என்ன பண்ணுங்க, இதுனா 1 கியூப்னு கூட வைங்க. அப்ப இங்க வந்து -2 கியூப் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வராது. இங்க நமக்கு என்ன பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து வராது. எதோட, இதுக்கும் இங்க லிங்க் வந்து வரணும். பட் இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது, லிங்க் வந்து மிஸ் ஆகுது. அப்ப எனக்கு 4 வந்து வராது.
ஆனா இங்க 3க்கு கவனிச்சிங்கன்னா இங்க நமக்கு என்ன இருக்கு 6 இருக்கு, இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வந்து இருக்கு. அப்ப 6ல இருந்து என்னால 12 லிங்க் பண்ண முடியும். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா +6 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் 6 + 6 வந்திருக்கும். கரெக்டா 6 + 6. ஓகே 6 + 6 வந்து வந்திருக்கும். சரி இப்போ 93க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 301. ஓகே இப்போ 301 அப்படின்னா இங்க இருந்து நான் 301 வந்து போனோம். அப்ப எதால நான் மல்டிபிள் பண்ணணும்னு யோசிப்பேன். அப்ப நான் எதால மல்டிபிள் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 3ஆல தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் 3ஆல தான் மல்டிபிள் பண்றோம். அப்ப 3ஆல மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப 93 × 3 வந்து பண்ணேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும் 927 வந்திருக்கும். 927 வந்திருக்கும். கரெக்டா 927 சரி 93 அதால நான் மல்டிபிள் பண்றேன். சரியா 93 நான் 3ஆல மல்டிபிள் பண்ணா 927 வந்திருக்கும். கரெக்டாப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 12 வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 18 வந்திருக்கணும். அப்ப 18 நான் ஆட் பண்ணா 7 ரிமைண்டர் 1 வந்திருக்கும். அப்ப 92 எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 கரெக்டா 297 வந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 301 வந்திருக்கு. சரி 301 வந்திருக்கு. அப்ப என்னோட ராங் ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 301 தான் என்னுடைய ராங் ஆன்சர். போட்டு விட்டு போய்கிட்டே இருக்கும். ஈஸியா இப்ப இது வந்து நான் வந்து உங்களுக்கு செக் கூட பண்ணி காட்டுகிறேன். இப்ப வந்து 317 அதாவது இங்க என்ன வந்திருக்கும் 297 297க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு 915 வந்திருக்கா. இப்போ இதை என்ன பண்ணுவேன் நான் 3ஆல மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும் 21 ரைட்டா 21 ரிமைண்டர் வந்து 2 27 + 2 வந்து 29 ரிமைண்டர் வந்து 2 6 8 வந்திருக்குமா. அதுக்கப்புறம் இங்க 18 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம 24 ஆட் பண்ணுவோம். 24 ஆட் பண்ணீங்கன்னா 5 அதுக்கப்புறம் 1 ரிமைண்டர் 1 9. ஸோ என்ன வந்துருச்சு அப்படின்னா 915 வந்துருச்சா. செக் கூட நீங்க பண்ணிருக்கலாம். சரியா செக் பண்ணி பார்க்கணும். எப்பயுமே எதோட செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ராங் நம்பர் நீங்க கண்டுபிடிச்சதோட ரைட் சைடு இருக்கதை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். கண்டுபிடிச்சதோட ரைட் சைடு இருக்கதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். அப்ப என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எனக்கு எக்ஸாக்டான தப்பு. புரியுதா எப்படி அப்ரோச் பண்ணணும்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் வித் அடிஷன் கான்செப்ட். பேசிக்ஸ் என்னைக்குமே மாறாது. லேர்ன் த பேசிக்ஸ் ப்ராப்பர்லி. அடுத்து தேர்ட் சம் வந்து போயிடலாம். உங்களுக்கான தேர்ட் சம் இது வந்து பாருங்களேன் இது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 201 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 196 அடுத்து 181 அடுத்து 146 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 121 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 76 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21 ரைட்டா 21. இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் எல்லாமே ஓரளவுக்கு இது ஃபுல்லாமே நியரஸ்டா இருக்கு. இங்க மட்டும் தான் கேப் வந்து மாறுது. சரி அப்ப இங்க இருந்து இங்க செக் பண்ணீங்கன்னா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு -5 வந்திருக்கும். அதே இது இங்க இருந்து இங்க செக் பண்ணுங்க 5 அதுக்கப்புறம் 1 15 -15 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 5 அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து போச்சுன்னா இங்க 7 3 35 -35 வந்திருக்கு. அப்போ இங்க எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 × 5 ஓகே 1 × 5 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 × 5 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 × 5 3 × 5 ஓகே 3 × 5 அப்போ 1 3 ஆட் நம்பரா 1 3 அப்படின்றது நமக்கு என்ன நம்பர் ஆட் நம்பர். அப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. அப்போ 5 × 5 25 5 × 5 25. பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 வந்திருக்கு. சரி அப்ப ஆக்சுவலா அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும் 25 வந்திருக்கணும். அப்ப 146 நான் சப்ராக்ட் பண்றேன். 146 சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கணும் 121. ஸோ 121 எனக்கு வந்து கரெக்டா வருது. எதுல இருந்து 146ல இருந்து 25 நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு 121 எக்ஸாக்டா வருது. அப்ப எனக்கு ராங்கான ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 146 தான் எனக்கு வந்து இங்க வந்து தப்பானது. அப்ப ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் எனக்கு வந்து தப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ 5 15 35 வருது. எல்லாமே 5 மல்டிபிள் வருது. அப்ப நான் இதை எப்படி வந்துச்சு அப்படின்றத ஸ்பிளிட் பண்றேன். இந்த இடத்துல 1 × 5 இந்த இடத்துல 3 × 5. அப்ப இந்த 1 யும் 3 நான் கம்பேர் பண்றேன். ரெண்டுமே ஆட் நம்பர்.
5 5 இந்த இடத்துலையும் சேம், இந்த இடத்துலையும் சேமா வந்து இருக்கு. முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கிறேன், இது ஆட் நம்பர், இது நமக்கு வந்து ஆட் நம்பர், அதே மாதிரி இது வந்து ஆட் நம்பர். அப்போ 1 3க்கு அப்புறம் அடுத்து வர ஆட் நம்பர் எது 5. அப்போ 5 × 5 25 தான் வரணும். இந்த இடத்துல 35 வந்துருக்கு. அதனால என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து தப்பானது. முடிஞ்சு போச்சு. கதம் கதம் கதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பியூர் கான்செப்ட் 8 30 37 229 184118421 அடுத்து 231065 அப்படின்றது சரியான பெரிய கொஸ்டின். யாரு சால்வ் பண்றான்னு பார்ப்போம். கமான் கைஸ், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்களால எவ்வளவு தூரம் வந்து அப்ரோச் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இது கம்ப்ளீட் ஒரு மல்டிபிள் கான்செப்ட். யார் அப்ரோச் பண்றான்னு பார்ப்போம். கமான். ஓகே, யார் அப்ரோச் பண்றாங்க? எனிபாடி? ஓகே, இப்போ எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 8ல இருந்து நம்ம 30, இங்க பாருங்க 8ல இருந்து நம்ம எங்க போனோம், 37 வந்து போனோம். அப்போ 8ல இருந்து நான் 37 வந்து போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன், 8 × 4 வந்து பண்ணுவேன். 8 4 சார் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. 8 4 சார் எவ்வளோ எனக்கு 32. அப்போ 32 + 5 வந்து பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 வந்து கிடைச்சிரும். சரி, 37 வந்து கிடைச்சிருச்சு. 8 + 5 இங்கே × 4 + 5 நெக்ஸ்ட் நம்பர். அதை முதல்ல நல்லா நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 37ல இருந்து நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 229க்கு வந்து போனோம். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 37 ஏதாச்சும் ஒரு நம்பரால நான் மல்டிபிள் பண்ண போறேன். அப்போ இன் டர்ம் ஆஃப் இதை எதுனால மல்டிபிள் பண்ணா இங்க வந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 7ஆல பண்ணேன்னா எக்ஸிட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37 × 7 வந்து பண்ணேன்னா 49, ரிமைண்டர் வந்து 4 21 25 வந்துருக்கும். 250 கிட்ட வந்து போயிடுது. அப்போ கண்டிப்பா அந்த லாஜிக் வராது. அப்போ 7க்கு அடுத்த நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ 6ஆல மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா 42, ரிமைண்டர் வந்து 4 18 + 4 வந்து பண்ணா 22. ஓகே, 22. அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணா எனக்கு கிடைக்கும் +7 வந்து பண்ணா 229 அப்படின்றது வந்து கிடைச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு 6 7 நெக்ஸ்ட் நம்பர் வந்துருக்கு. அப்போ இங்க எப்படி லாஜிக் வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல நமக்கு லாஜிக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 4ல இருந்து நம்ம வந்து 6 வரோம். அப்போ +2 வந்திருக்கும். +2 வந்திருக்கு. 4ல இருந்து 6 வரோம், +2 வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 6ல இருந்து +2. 6ல இருந்து +2னா என்ன வந்திருக்கும், × 9 வந்திருக்கும். × 9 வந்துச்சுன்னா அடிஷன்ல என்ன வந்திருக்கணும், +9 வந்திருக்கணும். +9 வந்திருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து என்ன பண்ணிருப்போம், +2 வந்து பண்ணிருப்போம். +2 வந்து பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும், 10 வந்திருக்கும். அப்போ 10 வந்திருந்தா அடிஷன்ல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +11 வந்திருக்கும். +11 வந்திருக்கும். ஓகேங்களா, +11 வந்திருக்கும். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தானே × 10 வேணும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு × 10 வேணும். கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, நான் நடுவுல இதையும் நான் செக் பண்றதை விட்டுட்டு நான் இந்த நம்பரும் எனக்கு வந்து நியரஸ்ட் ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. × 10 அப்படின்றதுனால ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். அப்ப 1841 × 10 வந்து பண்ணேன்னா 18410 வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல 1841 × 10 வந்து பண்ணா 18410. இப்போ இதோட 11ஓட ஆட் பண்ணும்போது 18421 அப்சல்யூட்லி கரெக்டாக வருகிறது. சரியா? இப்போ இங்க பாருங்க. அப்போ அடுத்த லாஜிக் நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா × 12 இருந்திருக்கும். அப்போ +13 வந்திருந்திருக்கும். கரெக்டா? அப்போ இந்த நம்பர் இங்க எதுல எண்ட் ஆயிருக்கு, 1ல வந்து எண்ட் ஆயிருக்கு. எப்பயுமே சால்வ் பண்ணக்கூடாது, ஃபுல்லா சால்வ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க, எப்படி அப்ரோச் பண்றேன்றத கவனிங்க. இங்க என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. இப்போ இந்த 1 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 2 தான். 1 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 2 தான். 2 + 3 வந்து பண்ணா எனக்கு 5. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த யூனிட் டிஜிட் லாஜிக்கை நம்மளால யூஸ் பண்ண முடியல. சரியா? யூனிட் டிஜிட் லாஜிக்கை நம்மளால யூஸ் பண்ண முடியல. அப்ப நெக்ஸ்ட் இந்த ஊடால எதுவும் தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துறேன். 229 8ஆல நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும், 72, ரிமைண்டர் வந்து 7. ஸோ ரிமைண்டர் வந்து 7. 16 + 3 வந்து 23, ரிமைண்டர் வந்து 2, அடுத்து வந்து 80. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கானதும் கரெக்டாக தான் வருது. 2841 தான் வருது.
ஆல் கரெக்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் வேற இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதோட ஒரு ஜீரோவை சேர்த்துருங்க, இதோட ஒரு ஜீரோவை சேர்த்துருங்க. ஏன்னா இதை 12ஆல மல்டிபிள் பண்ணல, அதாவது 1 8 4 4 2 1 4 2 1 இப்போ நான் 12ஆல மல்டிபிள் பண்ண போறேன். அப்போ 12 நான் எப்படி பிரிச்சுக்கலாம், 10 + 2னு வந்து பிரிச்சுக்கலாம், 10 + 2னு பிரிச்சுக்கலாம். அப்போ இங்க வந்து என்ன பண்ணிடலாம், 1 8 4 2 1 ஒரு ஜீரோவை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிளேஸ்ல தான் இருக்கு, ஒன்ஸ் பிளேஸோட அப்படியே 2 வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 4 8 8 16 ரிமைண்டர் 1 அதுக்கப்புறம் 13 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 5 10 ரிமைண்டர் 1 11 ரிமைண்டர் 1 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரிமைண்டர் 1 2 2 2 1 0 5 2. இப்போ இதோட 13 நம்ம ஆட் பண்ணா 2 2 1 0 6 5 அப்படின்றது வந்திருக்கும். 2 அதாவது 2 2 ஓகே 2 2 எப்படி வந்திருக்கு, 2 2 1 0 6 5ன்னு வந்திருக்கணும். பட் நமக்கு என்ன வந்திருக்கு, 2 0 2 3 1 0 6 5ன்னு வந்திருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நட்ல வச்சியா அப்படின்னு பார்த்த மாதிரி லாஸ்ட்ல வந்து ஆப்பை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து லாஸ்ட்ல நமக்கு வந்து ஆப் வந்து வச்சிருக்காங்க. சரியான பேட்டர்னா இருக்கா, எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த டேர்ம் அதாவது இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், எந்ததால மல்டிபிள் பண்ணா இந்த வேல்யூ கிட்ட வர முடியும் அப்படின்றத யோசிக்கிறேன். 4ஆல மல்டிபிள் பண்ணி 5, நெக்ஸ்ட் 6ஆல மல்டிபிள் பண்ணி 7, அப்போ 4 5 நெக்ஸ்ட் நம்பர், 6 7 நெக்ஸ்ட் நம்பர். அப்போ 4லேருந்து 6னா +2, அப்போ 6லேருந்து +2னா 8, அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. எப்படி சரியான லாஜிக்கா இருக்கா? வெரி குட் வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் செமையா ஆரம்பிச்சிருக்கான் ஏன்பா, 0 10 13 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 82 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 148 அப்புறம் வந்து 250 அப்படின்றது சரியான கொஸ்டின். யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். லெட்ஸ் டூ இட். யார் சால்வ் பண்ணுறான்னு பார்ப்போம். கமான் கைஸ், உங்களுக்கான நேரத்தை தரேன், ட்ரை பண்ணுங்க. டோன் வந்திருக்கு. இப்போ 0 10 அதுக்கப்புறம் வந்து 250 வரைக்கும் போயிருக்கா. இப்போ நமக்கு 0 வருது அப்படின்னாலே நம்ம நிறைய லாஜிக் வந்து யோசிப்போம். ஃபர்ஸ்ட் 0னா என்னென்ன யோசிப்போம், 1 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து யோசிப்போம், 1 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து யோசிப்போம், ரைட்டா? 1 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 மைனஸ் 2 அப்படின்னு கூட வந்துருக்கலாம். 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி வந்துருக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 10 அப்படின்னு வரப்ப நம்ம வந்து கண்டிப்பாக எப்படி யோசிக்கணும் அப்படின்னா 2 ஸ்கொயர் ஓகே 2 ஸ்கொயர். இப்போ இந்த லாஜிக் வந்தீங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து பண்ணீங்கன்னா 2 தான் வந்திருக்கும், பட் 10 வந்து வராது. புரியுதா? 2 ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து பண்ணா 2 தான் வரும், 10 வந்து வராது. அப்போ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு நீங்க வந்துக்கோங்க. 0 அப்படின்னு வந்தா 1 ஸ்கொயர் மைனஸ் 1, அப்படி இல்லைன்னா இந்த 1 ஸ்கொயரை நம்ம நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிபிள் பண்ணி அதே நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண பழகிக்கோங்க. ஓகேவா? இப்போ அப்ப வந்து 10 அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம்னு பாருங்க. 2 ஸ்கொயர் 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3, அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அப்போ 4 இன்ட்டு 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, அப்போ 12 மைனஸ் 2 வந்து பண்ணா 10, 12 மைனஸ் 2 வந்து பண்ணா 10. பேட்டர்ன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நமக்கு 34 வந்து இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து 34, அப்போ என்ன வந்திருக்கோ 2 ஸ்கொயரோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3 ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 4, 3 ஸ்கொயர் இன்ட்டு 4 அப்படின்னு என்ன வந்திருக்கும் 9 இன்ட்டு 4, 9 இன்ட்டு 4 36, அப்போ 36 மைனஸ் 2 வந்து பண்ணா நமக்கு வந்து 34. அப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு யாரு காமன், -2 வந்து காமன். ஸ்கொயர் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கு, நெக்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர், அந்த ஸ்கொயரோட நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிபிளா வந்து போயிட்டே இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து 82 வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்கணும் நமக்கு 3 ஸ்கொயரோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 4 ஸ்கொயர் இன்ட்டு 5 மைனஸ் 2வா வந்திருக்கணும். அப்போ 16 இன்ட்டு 5 மைனஸ் 2 வந்து பண்ணா நமக்கு எவ்வளோ வந்திருக்கணும் 78 வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, நமக்கு 82 வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய தப்பான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 தான் நமக்கு தப்பான ஆன்சர். செம ஈஸியா இருக்கா? இதாங்க கான்செப்டை புரிஞ்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ரேண்டம் வைஸ் இருக்கு. 1 0 6 -3 4 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து பேட்டர்ன் வந்து நடத்தியிருப்பேன். மைனஸ் வருது, ஊடால வந்து மைனஸ் வந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குன்னா நீங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஊடால மைனஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன லாஜிக் வந்து இருக்க போகுதுப்பா, ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு லாஜிக் வந்து இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல ஃபேக்டோரியல் எப்படி அப்ளை ஆகுது, கமான் கைஸ், இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபேக்டோரியல் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த இடத்துல ஃபேக்டோரியல் எப்படி அப்டேட் ஆயிருக்கும்? எனிபடி. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 1 அப்படின்னு வந்திருக்கா? இப்போ இங்க பாருங்க 1 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் மைனஸ் 0 வந்து பண்ணுறேன். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அப்போ 1 மைனஸ் 0வோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. சமயா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கா? அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 வந்து பண்ணுவேன். ஓகே சாரி நெக்ஸ்ட் வந்து 0 வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து 0. ஓகே ஐம் சாரி, நெக்ஸ்ட் வந்து நமக்கு 0 வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 0 ஃபேக்டோரியலுக்கு அடுத்து என்னது? 1 ஃபேக்டோரியல். அப்போ 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 வந்து பண்ணலாம். 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 பண்ணால் நமக்கு வந்து 0. அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 2 வந்து பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கும்? 2 தான் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா 6 வந்திருக்கு. ஓகே 6 வந்திருக்கு. சரி, அப்போ என்ன பண்ணிருக்கலாம்? இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? ப்ளஸ் பண்ணி பார்க்கலாமா? ப்ளஸ் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடுமா? அப்போ 1 இந்த இடத்துல 0 வர வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மைனஸ் தான் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கவனிங்க 1 into 2 வந்திருக்கும். சரியா? 1 into 2 வந்திருக்கும். இப்போ 1 into 2 என்ன பண்ணா 6 வந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +4 பண்ணாதான் எனக்கு வந்து 6 வந்துடும். +4 பண்ணாதான் 6 வந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஸ்கொயர், இந்த இடத்துல 1 ஸ்கொயர், இந்த இடத்துல 0 ஸ்கொயர். இந்த இடத்துல 0 ஸ்கொயர் நான் போட்டுக்கிறேன். 0 ஸ்கொயர் இஸ் 0, 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்போ லாஜிக் வந்து அடுத்ததுக்கு அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? -3 வந்திருக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியல் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 1 into 2 into 3. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ 6 மைனஸ் 9ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3. அப்சல்யூட்லி நம்மளுடைய லாஜிக் வந்து கரெக்ட். செமையா புரியுதா? எப்பயுமே இந்த மாதிரி மைனஸ் வருது அப்படின்னா ஃபேக்டோரியல் கான்செப்டுக்கு வந்து வரணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? 40 வந்திருக்கு. அப்போ 40னா 3 ஃபேக்டரோட நெக்ஸ்ட் ஃபேக்டோரியல் என்ன? 4 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஸ்கொயர். பிகாஸ் இங்க ஒரு இடத்துல பிளஸ், ஒரு இடத்துல மைனஸ், ஒரு இடத்துல பிளஸ், ஒரு இடத்துல மைனஸ் அப்படின்னு அல்டர்னேட்டிவா வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மைனஸ் பண்ணிருக்கோம். அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பிளஸ் வந்து பண்ண போறோம். அப்ப 4 ஃபேக்டரோட வேல்யூ என்ன? 2 into 3 into 4. அப்ப 3 4s are 2 3s are 6 4s are எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 24. அப்ப 24 plus 6 வந்து பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. அப்சல்யூட்லி இது வரைக்கும் கரெக்ட். அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்னது? 5 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 ஃபேக்டோரியோட வேல்யூ என்ன? 125. மைனஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வந்து பண்ணுவோம். ஃபைவ் ஃபேக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா 120. 5 ஃபேக்டரோட வேல்யூ என்ன? 120. அப்போ 120 மைனஸ் 25 வந்து பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும்? 95 வந்திருக்கும். பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 100ன்னு வந்திருக்கு. அப்போ என்னுடைய தப்பான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் எனக்கு வந்து தப்பான ஆன்சர். காட் இட்? ஓகே நெக்ஸ்ட் வந்து போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 144 160 361 703. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக வந்து போயிட்டு இருக்கு. பெரிய நம்பராக வந்து போகுது. இப்போ ஆக்சுவலா இந்த கொஸ்டினை நீங்க பார்த்தோன்னே டர்ராக வேணாம். என்னன்னா இங்க நல்லா கவனிங்களேன். இப்போ இங்க இருந்து இந்த வேல்யூன்றது பெரிய வேல்யூ, இங்க இருந்து இங்கன்றது பெரிய வேல்யூ, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ன்றது பெரிய வேல்யூ. அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப நல்லா கவனிங்களேன். இப்ப இதுவும் எனக்கு ஓரளவுக்கு பக்கத்துல தான் இருக்கு, இதுவும் ஓரளவுக்கு பக்கத்துல தான் இருக்கு, இதுவும் ஓரளவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. மல்டிபிள் பண்ண முடியாது. பிகாஸ் இதை எதை கொண்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணா வரும்? 1ஆல மல்டிபிள் பண்ணாதான் வரும், அல்லது 10ஆல மல்டிபிள் பண்ணாதான் வரும். அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு நியரஸ்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல மல்டிபிள் வந்து வராது. இப்படி சட்ட சிக்கலான கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிளி நல்லா கவனிங்க. பேக்வேர்ட்ல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் இங்க இருந்து இங்க நமக்கு கொஞ்சம் கேப் அதிகம். பட் இதுக்கு ரொம்ப கேப் வந்து கிடையாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா இங்க இருந்து நம்ம -1000 பண்ணா கிடைச்சிடும். ஓகே, அப்ப -1000 அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கியூப்னு சொல்லுவோம். ஓகே, 1000 அப்படின்னு பார்த்தாலே 10 கியூப்னு சொல்லுவோம்.
அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேக்கு டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிங்க. அப்ப இங்கே டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது 4ல இருந்து 5 வந்து போச்சுன்னா 9, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 2, அதுக்கப்புறம் 9ல இருந்து 2 வந்து போச்சுன்னா 7. அப்ப இது நமக்கு எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கியூப். எப்பயுமே நீங்க இப்படி டைரக்டா சப்ராக்ட் பண்ண பழகுங்க. ஒவ்வொரு வாட்டியும் 941 மைனஸ் 1254 சரி 1215 இந்த மாதிரி எழுதி பண்ணாதீங்க. டைரக்டாவே இங்க வந்து இப்படி நம்ம வந்து டைரக்டா சிஸ்டம் பார்த்தே சப்ராக்ட் பண்ண பழகணும். இங்க 4 இருக்கு, 4ல இருந்து 5 போச்சுன்னா 9, அப்ப இங்க 1 வந்து போயிருக்கும், அப்ப 3 இருக்கும், அப்ப 3ல இருந்து 1 வந்து போச்சுன்னா 2, டைரக்ட் மெத்தட். அதுக்கப்புறம் 9ல இருந்து 2 வந்து போச்சுன்னா 7. அப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன வந்திருக்கு, -9 வந்திருக்கு, சரி -9 கியூப் வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். 5ல இருந்து 3 வந்து போச்சுன்னா 2, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 அப்படியே வந்துடும். சரிங்களா, அந்த 1 வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் 7ல இருந்து கண்டுக்க முடியாது. 12ல இருந்து நம்ம 7 வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 5. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கியூப் கரெக்டா வந்திருக்கு. ஸோ இங்க வந்து 9, இங்க வந்து 10, அதுக்கு அடுத்து 8 அப்படியே வந்துருச்சா, சமய. அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கணும், இங்க இருந்து நம்ம இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு 7 கியூப் வந்து சப்ராக்ஷன்ல வந்திருக்கணும். 7 கியூபோட வேல்யூ என்ன அப்படின்னா 3 4 3. அப்ப 3ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 0, அதுக்கப்புறம் 10ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 6, அதுக்கப்புறம் 7ல இருந்து 3 போகாது, அப்போ வந்து 6 மாறிடும். அப்ப 6ல இருந்து 3 வந்து போச்சுன்னா 3. அப்ப 316 வர வேண்டிய இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 361 வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய தப்பான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி 361 தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்பயுமே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டப்புன்னு வந்து எடுத்தோடனே அப்ரோச் பண்ணாம ஒரு 10 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராங் நம்பருக்கு நீங்க ப்ராப்பரா அதை அப்சர்வ் பண்றதுக்கான டைம் வந்து கொடுங்க ப்ளீஸ். அப்படி வந்து பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். நான் எப்படி பண்ணி காமிச்சேன், பின்னாடி இருந்து அப்ரோச் பண்ணி காமிச்சேன்னா அது எப்படி எனக்கு வரும் அப்படின்னா, இந்த 2 நம்பர் பாக்குறதுக்கு பக்கமா இருக்கு, ஈஸியா எனக்கு சப்ராக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இங்க இருந்து 1000, அப்ப 1000னா 10 கியூப், அப்ப 10 கியூப் வருதுன்னா அடுத்து நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கணும், 9 கியூப் வந்திருக்கும்னு யோசி. அப்ப இங்க இருந்து இங்க 9 கியூப் வருது, அதுக்கு அடுத்து 8 கியூப் வருது, அடுத்து 7 கியூப் வருது. புரியுதா? அதனால ஒரு 10 செகண்ட் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போலாம் நினைக்கிறேன். இப்போ இந்த சமயம் எனக்காக ஒரு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுங்களேன். எல்லாமே பக்கத்துல இருக்கு சார். அப்ப டப்புன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து பாத்திரலாம் சார். அப்ப 24க்கும் 32க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா +8. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா +4ங்க. அதுக்கப்புறம் 42ல இருந்து 56 வந்து போறோம், டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +14. சரியா, +14 வந்து வருது. அதுக்கப்புறம் இங்க 56ல இருந்து 78, அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும், 2 22ன்னு வருது. அதுக்கப்புறம் 72ல இருந்து 104 வந்து போனா டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 6. அதுக்கப்புறம் வந்து 9ல வந்து பாத்தீங்கன்னா 7 வந்து போச்சுன்னா 2 26ன்னு வருது. ஓ மை காட், உங்களுக்கு இப்பயே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் வந்து இருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருந்திருக்கு, 8 இருக்கு, அடுத்து +14 சரி +10 இருக்கு, அடுத்து +14 வந்து இருக்கு, அடுத்து +22ன்னு வருதுங்க. ஓகேவா? அப்ப இங்க இருந்து இங்க நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 10ல இருந்து 14 வந்து போகணும்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், +4 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு இங்க வந்து காமன் டேர்ம் வரல. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து வர்றப்ப நமக்கு என்ன வரணும், காமன் டிஃபரன்ஸ் வந்து வரணும். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து வர்றப்ப நமக்கு என்ன வரணும், காமன் வேல்யூ வந்து வரணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரலப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனான வேல்யூ வந்து வரல சார். அப்ப காமனான வேல்யூ வந்து வரல அப்படின்னா அந்த காமனான வேல்யூ வர வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் வந்து எடுக்கணும். அப்ப இங்க இருந்து இங்க நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன். இங்க இருந்து இங்க நான் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன்னா இங்க இருந்து இங்க எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ, +2. அப்ப நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க நமக்கு என்ன வந்திருக்கணும், +2 வந்து வந்தா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +6 வந்திருக்கும். அப்போ 14ல இருந்து நம்ம +6 வந்து பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ன்னு வந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 22ன்னு வந்திருக்கு. அப்ப எனக்கு தப்பான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 78 அப்படின்றத எனக்கு வந்து ராங் ஆன்சர். ஓகேவா? 78 அப்படின்றத எனக்கு ராங் ஆன்சர். இப்ப செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ அதுக்கடுத்து இங்க இருந்து +2 வந்து பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கணும், +8 வந்திருக்கணும்.
அப்போ 20 + 8 வந்து பண்ணால் 28. சரி, இப்போ 56 வரைக்கும் கரெக்ட். அப்போ 56 + 20 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. அப்போ 76 + 28 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 4, ரிமைண்டர் 1, 10, 104. 104 கரெக்டாக வருதா? இப்போ கரெக்டா? லாஜிக் புரியுதா? அப்போ என்னுடைய ராங் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 அப்படின்றதா. இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து போயிடலாம். 78 நெக்ஸ்ட் சம். சூப்பரான கொஸ்டின். யார் அப்ரோச் பண்றான்னு பார்ப்போம். சரியான கொஸ்டின். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்ல நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் பெரிய நம்பர், ஒரு நம்பர் சின்ன நம்பர், ஒரு நம்பர் பெரிய நம்பர், ஒரு நம்பர் சின்ன நம்பர் இருக்கு. அப்ப பெருசு சிறுசுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அல்டர்னேட்டிவா நம்ம யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி யோசிக்க போறீங்க? அல்டர்னேட்டிவா யோசிக்க போறீங்க. அப்ப இந்த 40ல இருந்து இந்த 45, 45ல இருந்து நான் என்ன பண்றேன்? 54க்கு வந்து போறேன். அப்ப 40ல இருந்து 45 போகணும்னா என்ன பண்ணணும்? +5 வந்து பண்ணணும். 45ல இருந்து 54 வந்து போகணும்னா என்ன பண்ணணும்? +9 வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு என்ன வந்திருக்கு? +4 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த +4 அப்படின்றது என்னவா இருந்திருக்கணும்? காமனாக இருந்திருக்கணும். அடுத்த அல்டர்னேட்டோட காமன் டிஃப்ரென்ஸ் என்னவா இருந்திருக்கணும்? +4. காமன் டிஃப்ரென்ஸ் +4 வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இருந்து நான் இங்க வந்து போறேன். 37ல இருந்து நான் 30 வந்து போடணும்னா என்ன பண்ணணும்? -7 வந்து பண்ணணும். -7 வந்து பண்ணணும். கரெக்டா? -7. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் எங்க இருக்க போகுது? இங்க இருந்து இங்க நமக்கு கனெக்ட் ஆக போகுது. அப்போ 30ல இருந்து 20 வந்து போனா என்ன வந்திருக்கு? -10 வந்திருக்கு. -10 வந்திருக்கு. பட் எனக்கு இங்க இருந்து இங்க எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கணும்? 4 வந்திருக்கணும். அதாவது +4 வந்திருக்கணும். அப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த 7ல இருந்து நம்ம 4 டிஃபரன்ஸ் வரணும்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 11. -11 வந்திருக்கணும். அப்ப 30 - 11 வந்து பண்ணா என்னுடைய ஆன்சர் வந்து 19. ஆனா 19 வர இடத்துல என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்ப என்னுடைய ராங் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லாஜிக். இந்த லாஜிக் நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க வேற எப்படி லாஜிக் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 40, 37, 45, 30, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 54, 20 அப்படின்னு எழுதிப்பீங்க. எழுதிட்டு சிம்பிளா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருந்து இங்க -3, இருந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா +8, இருந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா -15, அதுக்கப்புறம் இருந்து இங்க எவ்வளவு வந்திருக்கும் உங்களுக்கு வந்து +24, அதுக்கப்புறம் இருந்து இங்க உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -34 -34ன்னு எழுதுவீங்க. ரைட்டா? இப்போ அதுக்கப்புறம் இங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எப்படி வந்திருக்கு? 1 × 3. இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? 2 × 4. இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 5ன்னு எழுதலாம். ரைட்டா? 3 × 5 எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. 3 நம்ம எப்படி எழுதலாம்? 1 × 3ன்னு எழுதலாம். அப்ப 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் இந்த இடத்துல வந்துடும் 2. அடுத்து 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் இந்த இடத்துல வந்துடும். அடுத்து 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் இந்த இடத்துல வந்துடும். அப்படியே மாத்தி அப்ப 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் எது? 4. அடுத்து 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் எது? 6. அப்போ 4 6 ஆர் நமக்கு எவ்வளோ? 24. கரெக்டா? அடுத்து 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் எது? 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் எது? 5. 6ஓட நெக்ஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ 7 5 ஆர் எவ்வளோ? 35. 35ஆ? அப்போ 54ல இருந்து நீங்க -35 வந்து பண்ணாலும் 19 தான் வரும். இந்த ஸ்டெப் யோசிக்கிறது கஷ்டங்க. ஆனா இந்த ஸ்டெப் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுதான் உங்களுடைய மணி சார் மெத்தட். இந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் இங்கேயே சொல்லி கொடுத்துருப்பேன். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆல்டர்னேட் வருது. ஸ்மாலஸ்ட் எங்க டிவிஷன் மெத்தட் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் அல்டர்னேட் வந்து போனோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து காமனான ஒரு டிஃபரன்ஸ் வந்து வரும். அதைத்தான் நான் இங்க வந்து அப்ரோச் பண்ணி காட்டிருக்கேன். ஓகே, அதை தான் நான் வந்து உங்களுக்கு இங்க வந்து அப்ரோச் பண்ணி காட்டிருக்கேன். ஓகேவா? ஒன் செகண்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. கமான். காமன் டிஃபரன்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து ஓகே. ஸோ காமன் டிஃபரன்ஸ் அப்படின்ற லாஜிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரிங்க இங்க இருந்து அதாவது 80 இங்க கூட எழுதுவோம். 86, 89, 92, 80, 86, 87, 92, 98, 106. ஓகே, 86, 87, 92, 92, 98, 106 இருக்கு. சரி, இப்போ இங்கேயும் இங்கேக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1ன்னு வருது. ஓகே,
அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி +1 வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா +5 வருது. வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +6. அதுக்கப்புறம் இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +8. ஓகே, +8. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருமே செஞ்சிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க டிஃபரன்ஸே ஒரு மாதிரி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, +4 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா +1 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்த வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, காமனான டிஃபரன்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நான் பின்னாடி இருந்து அப்ரோச் பண்ணி பாக்குறேன். இங்க இருந்து இங்க எனக்கு என்ன வந்திருக்கும், -2 வந்திருக்கு. அப்ப நான் இங்க இருந்து இங்கேயும் நமக்கு என்னதான் வந்திருக்கணும், -2 தான் வந்திருக்கணும். அப்ப 6ல இருந்து -2 வந்து பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. 6ல இருந்து -2 வந்து பண்ணா நமக்கு வந்து 4. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப 92 - 4 வந்து பண்ணா என்ன வந்திருக்கும், 88 வந்திருக்கும். 92 - 4 வந்து பண்ணா 88 வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், நமக்கு 88 வந்திருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, 4. இப்போ 4ல இருந்து நம்ம -2 வந்து பண்ணா என்ன வந்திருக்கும், நமக்கு 2 வந்திருக்கும். ஓகே, 2 வந்திருக்கும். அப்ப 88ல இருந்து நம்ம -2 பண்ணா நமக்கு என்ன வந்துருது, 86 வந்து வந்துருது. 88ல இருந்து -2 பண்ணா நமக்கு 86 வந்துருது. அப்ப அப்சல்யூட்லி நம்மளுடைய ராங்கான வேல்யூ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 87. அப்ப 87 இஸ் த ராங். புரியுதா? நமக்கு ஒரு மாதிரி வர்றப்ப யார் நமக்கு பக்கத்துல இருக்கா, யார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஃப்ளோல வரா அப்படின்ற ஒரு லாஜிக்கை நம்ம யோசிக்கணும். ஓகே, நம்ம அப்படின்ற ஒரு லாஜிக்கை நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். செமையா. இப்ப இதே மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து யாரு கண்டுபிடிச்சு கரெக்டா ஆன்சர் போடுறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 ராங் நம்பர் வந்து நடத்திருப்பேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 5 செட்டு நான் வந்து கவர் பண்ணி போடுறேன். கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே நீட்னு போடுங்க. 50 ராங் நம்பர் இதே மாதிரி அப்ரோச் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோல வந்து நம்ம மீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ இப்போ நீங்க ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.